ஹாய் மாதுரி, எப்படி இருக்க? உன்னோட சயின்ஸ் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? கவலையே படாத, நான் இருக்கேன். நாம இப்போ குடும்பங்களை பத்தி ரொம்ப ஜாலியா ஒரு கதை மாதிரி கத்துக்க போறோம். ரெடியா? நம்ம பாடத்தை ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம். சியான்னு ஒரு பொண்ணு அவ தாத்தா கூட உட்கார்ந்து ஒரு பழைய போட்டோ ஆல்பம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு போட்டோவை காட்டி, தாத்தா இந்த போட்டோல இருக்கிற பையன் யாரு அப்படின்னு கேக்குறா. அது யாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த பையன் வேற யாரும் இல்ல, அவளோட அப்பா கமல் தான். அவங்க சின்ன வயசுல எடுத்த போட்டோ அது. பக்கத்துல இருக்கிறவன் அவளோட அத்தை பிரீத்தி. பாத்தியா, இந்த ஒரு கேள்விதான் குடும்பம்னா என்னங்கிற நம்மளோட இந்த சூப்பரான பயணத்துக்கே ஆரம்பம். சரி மாதுரி, நம்மளோட முதல் முக்கியமான தலைப்புக்கு வந்தாச்சு. உடனடி குடும்பம், அதாவது இம்மீடியட் ஃபேமிலி அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியலனாலும் பரவாயில்ல, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து கத்துக்கலாம். உன்னோட புக்ல சொல்ற மாதிரி உடனடி குடும்பம்னா ஒரு குடும்பத்தோட ரொம்ப சின்ன யூனிட். சிம்பிளா சொல்லணும்னா அதுல உன்னோட அப்பா அம்மா, அப்புறம் உன்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருப்பாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா சியாவோட உடனடி குடும்பத்தை எடுத்துக்கலாம். அதுல யார் யார் இருப்பாங்க? சியா, அவளோட அண்ணன் சிவம், அப்புறம் அவங்களோட அப்பா அம்மா. அவ்வளவுதான், இதுதான் உடனடி குடும்பம். ரொம்ப ஈஸி இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், குடும்பம்னா நம்ம வீட்ல இருக்கிறவங்க மட்டும்தானா? இல்லவே இல்ல. நம்ம குடும்பம் அதை விட ரொம்ப ரொம்ப பெருசு. அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். விரிந்த குடும்பம், அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா நம்ம உடனடி குடும்பத்தை தாண்டி இருக்கிற மத்த எல்லா சொந்தக்காரங்களும் தான். நம்ம தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா, அப்புறம் அவங்களோட குழந்தைகளான நம்ம கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்ததுதான் நம்மளோட பெரிய விரிந்த குடும்பம். இந்த பெரிய குடும்பத்தெல்லாம் நாம எப்போ ஒன்னா சந்திப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கரெக்ட், தீபாவளி மாதிரி பண்டிகைகள், கல்யாணம், பர்த்டே பார்ட்டின்னு சந்தோஷமான நாட்கள்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எவ்வளோ ஜாலியா கொண்டாடுவோம் இல்லையா? மாதுரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். இது எக்ஸாம்க்கு கண்டிப்பா வரும். தந்தை வழி உறவினர்கள், தாய் வழி உறவினர்கள். பேர்லே இருக்கு பாரு. அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் தந்தை வழி உறவினர்கள், அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் தாய் வழி உறவினர்கள். ரொம்ப சிம்பிள், இத மறக்கவே கூடாது, சரியா? இதுவரைக்கும் குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ ஒரு குடும்பம் ஒரு சூப்பர் டீம் மாதிரி எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம குடும்பத்துல அப்பா அம்மா 2 பேரும் வீட்டையும் நம்மளையும் பாத்துக்கறாங்க. நம்ம தேவைகளுக்காக வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறாங்க. சில வீடுகள்ல அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போவாங்க, அப்புறம் வீட்டு வேலைகளையும் ஒன்னா ஷேர் பண்ணிப்பாங்க. தாத்தா பாட்டியோட வேலை இருக்கே, அது ரொம்ப ஸ்பெஷல். அவங்க நம்ம கூட நேர செலவழிச்சு சூப்பரான கதைகள் சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்தோட நல்ல பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியத்தையும் கத்து தருவாங்க. அவங்க தான் நம்ம குடும்பத்தோட வேர் மாதிரி. சரி, அப்போ குழந்தைங்களாகிய நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் இந்த டீமோட முக்கியமான ஆளுங்க. சாப்பிடுறதுக்கு டேபிளை ரெடி பண்றது, செடிக்கு தண்ணி ஊத்துறதுன்னு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பெரிய உதவியா இருக்கலாம். இப்போ நீயே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு மாதுரி. வீட்ல நீ உன்னோட அப்பா அம்மாவுக்கு என்னென்ன உதவிகள்லாம் செய்யற? சின்னதா இருந்தாலும் அது ரொம்ப பெரிய விஷயம். பிரமாதம். இது வரைக்கும் நாம கத்துக்கிட்டதெல்லாம் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கான்னு பார்க்க ஒரு சின்ன ஜாலியான குவிஸ் விளையாடலாமா? ரெடியா? முதல் கேள்வி இதோ. நல்லா யோசிச்ச பதில் சொல்லு. அப்பாவோட தம்பி நம்மளோட தாய் மாமாவா? இது சரியா தவறா? பதில் தவறு. ஞாபகம் இருக்கா? அப்பாவோட தம்பி அப்பாவோட சொந்தக்காரர், அதனால அவர் நம்ம தந்தை வழி உறவினர், அதாவது சித்தப்பா. தாய் மாமானா அது அம்மாவோட தம்பியா இருக்கணும். இப்போ இந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சுதா? சூப்பர். அடுத்த கேள்விக்கு போகலாம். குடும்பத்துல பெரியவன்னா சின்னவங்களுக்கு வழி காட்டுவாங்க. இது சரியா தவறா? முற்றிலும் சரி. இதுதான் ஒரு குடும்பத்தோட உண்மையான பலம். வீட்ல இருக்கிற பெரியவங்க எப்பவும் சின்னவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அன்பா பாத்துப்பாங்க. ரொம்ப அருமையா பதில் சொன்ன மாதுரி. நீ பரீட்சைக்கு கிட்டத்தட்ட தயாராகிட்ட. சரி, கடைசியா நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை வேகமா திருப்பி பாத்திரலாமா? இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மாதுரி. உடனடி குடும்பம்னா அப்பா அம்மா உடன்பிறப்புகள். விருந்த குடும்பம்னா நம்ம தாத்தா பாட்டி மாமா அத்தை கசின்ஸ்னு நம்மளோட பெரிய சொந்தக்காரங்க வட்டம். குடும்பத்துல எல்லாரும் வேலைகளை பகிர்ந்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். முக்கியமா யாருக்காவது உடம்பு சரியில்லைனா எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கணும். இது எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் கத்துக்கிட்டோம். இப்போ கடைசியா உனக்கு ஒரு கேள்வி. உன்னோட குடும்பத்தோட சேர்ந்து நீ என்னென்ன ஜாலியான விஷயங்கள்லாம் செய்ய ஆசைப்படுற?
நீ ரொம்ப அருமையா கவனிச்ச மாதுரி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் உன்னை பரீட்சைக்கு நல்லபடியா தயார்படுத்தியிருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ பரீட்சையில சூப்பரா எழுதுவ. கடைசியா ஒரு விஷயம், உனக்கு இது நல்லா புரிஞ்ச மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியணும் இல்லையா? அதனால இத அவங்களுக்கும் ஷேர் பண்ண. எல்லாரும் ஒன்னா கத்துக்கிட்டு பரீட்சையை நல்லா எழுதுங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட்.